பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் தர்மபுரியில் தொடக்கி வைத்த பின்பு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தல் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று தருமபுரி அடுத்த பாளையமுதூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக 20 அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து தருமபுரி மாவட்டத்தில் ரூபாய் 444.77 கோடி மதிப்பில் பல்வேறு துறைகளின் சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2637 பயனாளிகளுக்கு சுமார் 56.04 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்காக தருமபுரி மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அறிவித்தார். இதில் தருமபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரூர் பேரூராட்சியாக உள்ளதை நகராட்சியாக மாற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழக முதல்வர் உரையாற்றினார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. தனித்தனியே அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் நடராஜர், சிவகாமி சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சாமிகள் வைக்கப்பட்டு தேர் வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக தாக்கி பேசிய இபிஎஸ். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள அழகு முத்துக்கோன் அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய ஓபிஎஸ், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா 50 ஆண்டுகள் ரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதை உணர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக தாக்கி பேசினார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதனை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்திலும், 2 இடங்களில் 4வது 5வது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அரசு நிர்வாகம் என்றாலே என்னவென்று தெரியாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரி கூட்ட அரங்கில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவகுமார், மாவட்ட ஆட்சியர் கற்பகம், எம்பி அருண் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் இணைந்து 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு அரசு நிர்வாகம் என்றாலே என்னவென்று தெரியாது, இலவச மகளிர் பேருந்து பயணம் குறித்து பிரேமலதா விமர்சனம் செய்ததற்கு பதிலடி கொடுத்து பேசினார். யார் சொல்றது? இல்லை, அவங்களுக்கு அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, அதனால இதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு நிறுவனம் ஒரு 20,000 பேருந்துகளை கொண்ட போக்குவரத்து கழகம் என்றால் தமிழகத்தில் இருப்பது தான். இப்பொழுதும் 685 பேரை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு டிரைவர் கண்டக்டராக வேலைக்கு எடுத்திருக்கிறோம். புதிதாக 7200 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு 1000 பேருந்துகள் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் பக்கத்தில் தருமபுரியில் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியிலே ஒரு 20 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு 300 பேருந்துகள் இந்த ஒரு வாரத்திலே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மீதி பேருந்துகள் தயாரிப்பு அந்த நிறுவனத்திலிருந்து வர மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஒரு 7200 பேருந்துகளை வாங்கிவிட்டு புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுத்துவிட்டு எப்படி தனியார் மயமாக்க முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. எனவே அவர்களுக்கு அரசு நிர்வாகம், அரசியல் தெரியாமல் பேசுகிறார்கள். பூந்தமல்லி அருகே சொத்து பிரச்சனையில் தந்தையை வேன் ஏற்றி கொலை செய்து நாடகமாடிய மகனை போலீசார் தேடி வருகின்றனர்.
சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் பாலீஸ்வரர் கோயில் தெருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் நேற்று இரவு இவரது வீட்டின் அருகே தனது சொந்தமான வாகனத்தை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாகனம் அவரை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் ராஜேந்திரன் மகன் வெங்கடேசன் வேனை வைத்து தந்தை ஏற்றி கொலை செய்தது அம்பலமானது. இதுகுறித்து போலீஸ் விசாரணையில் ராஜேந்திரனுக்கு சொத்து உள்ள நிலையில் ராஜேந்திரனுக்கும் வெங்கடேசனுக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு தந்தை சொத்தை கொடுக்க மாட்டார் என ஆத்திரத்தில் இருந்து வந்த வெங்கடேசன் வாகனத்தை தந்தையின் மீது ஏற்றி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவான மகன் வெங்கடேசனை பூந்தமல்லி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.